2026ல உங்க ரெஸ்யூமேல ஏஐ தெரியும்னு போடுறது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் தெரியும்னு சொல்ற மாதிரி ரொம்ப சாதாரணமா மாறிடும். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஏஐய பயன்படுத்துறதுல ஒரு சரியான வழி இருக்கு, ஒரு தவறான வழியும் இருக்கு. அத சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும், உங்க கெரியர்ல அடுத்த லெவலுக்கு ஈஸியா போயிடலாம். இன்னும் கொஞ்ச வருஷத்துல, அதாவது 2026க்குள்ள வேலை பார்க்குற உலகமே ரெண்டா பிரிய போகுது. இப்போ நீங்க முடிவு பண்ணணும், நீங்க இதுல எந்த குரூப்ல இருக்க போறீங்க. இதுதான் அந்த ரெண்டு குரூப்ஸ். குரூப் ஏல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கேள்வியை அப்படியே ஏஐல பேஸ்ட் பண்ணிட்டு ஏதோ மேஜிக் நடந்து ஒரு சூப்பரான பதில் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா குரூப் பில இருக்கிறவங்க அப்படி இல்ல. அவங்க ஏஐய ஒரு ஜூனியர் எம்ப்ளாயி மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கு சரியா வழிகாட்டி வேலையை எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்குவாங்க. இப்ப கம்பெனிங்க தேடுறது குரூப் ஏவை இல்ல, அவங்களுக்கு வேணுங்கிறது இந்த குரூப் பி தான். சரி, அப்போ எப்படி அந்த முக்கியமான குரூப் பில ஒருத்தரா ஆகிறது? அதுக்கு ஒரு சிம்பிளான ப்ளூ பிரிண்ட் இருக்கு. வாங்க, அத பத்தி தான் இப்போ நாம விளக்கமா பார்க்க போறோம். மொத்தமே 3 ஸ்கில்ஸ் தான். ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணும். 1 ப்ராம்ப்ட் மாஸ்டர் பண்றது, 2 ஒரு எடிட்டரோட பார்வை, 3 டேட்டா பாதுகாப்பு பத்தின விழிப்புணர்வு. வாங்க, இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் கொஞ்சம் ஆழமா போலாம். ஓகே, ஸ்கில்லுக்குள்ள போலாம். ப்ராம்ப்டா மாஸ்டர் பண்றது. ஏஐ கிட்ட பேசுறதுன்னா கூகுள்ல போய் ஒரு வார்த்தையை டைப் பண்ற மாதிரி நினைச்சுக்காதீங்க. அது வேற, இது வேற. இது ஒரு தனி கலை. இதுக்கு கான்டெக்ட் சாண்ட்விச் மெத்தட்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க கேட்குற கேள்விக்கு முன்னாடியும் பின்னாடியும் தகவலை வச்சு லாக் பண்ணணும். ஒரு இன்டர்னுக்கு வேலை கொடுக்குற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். அவங்க கிட்ட போய் ரிப்போர்ட் ரெடி பண்ணுன்னு சொன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அதுக்கு பதிலா இந்த ரிப்போர்ட் யாருக்கு, என்னென்ன டாபிக் இருக்கணும், எத்தனை பக்கம் இருக்கணும் தெளிவா சொல்வீங்க இல்லையா? அதே தான் இங்கேயும். இப்படி பண்ணா 10 தடவை திருத்துற வேலையை ஒரே தடவையிலே முடிச்சிடலாம். ஒரு பவர்ஃபுல்லான ப்ராம்ப்ட்ல இந்த 4 விஷயம் கண்டிப்பா இருக்கணும். முதல்ல, உங்க நோக்கம் என்னன்னு தெளிவா சொல்லணும். 2வது, அதோட பின்னணி என்ன, அதாவது கான்டெக்ஸ்ட். 3வது, என்னென்ன கட்டுப்பாடுகள், அதாவது டோன் எப்படி இருக்கணும், எவ்வளோ நீளம் இருக்கணும்னு சொல்லணும். கடைசியா, உங்களுக்கு ரிசல்ட் எந்த ஃபார்மேட்ல வேணும்னு தெளிவா சொல்லிடணும். இப்போ இந்த உதாரணத்தை பாருங்களேன். நாம போன ஸ்லைட்ல பார்த்த 4 விஷயமும் இதுல எப்படி பக்காவா செட் ஆயிருக்குன்னு பாருங்க. நோக்கம், ஒரு ஃபாலோ அப் இமெயில் வேணும். சூழல், நான் ஒரு அக்கவுண்ட் எக்ஸிக்யூட்டிவ், ஒரு மீட்டிங் நடந்தது. கட்டுப்பாடுகள், ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், ஆனா ப்ரொஃபஷனலாவும் இருக்கணும், 150 வார்த்தைக்குள்ள இருக்கணும். வடிவமைப்பு, அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி முழு இமெயிலா போட. இப்படி நீங்க கேட்கும்போது ஏஐ உங்களுக்கு கிட்டத்தட்ட சரியான பதில முதல் தடவையிலே கொடுத்துரும். சரி, இப்போ 2வது ரொம்ப ரொம்ப முக்கியமான திறனுக்கு வருவோம். அதுதான் எடிட்டரின் பார்வை. இங்கே தான் நம்மளோட மூளைக்கு முக்கியமான வேலை இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2026ல ஒரு கம்பெனிக்கு ரொம்ப டேஞ்சரஸான எம்ப்ளாயி யார் தெரியுமா? ஏஐ கொடுக்குற பதில ஒரு தடவை கூட செக் பண்ணாம அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றவங்க தான். ஏன்னா ஏஐ சில சமயம் தப்பு பண்ணும், இல்லாததை உருவாக்கும், ஆனா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லும். இந்த இடத்துல நீங்க தான் பாஸ், நீங்க தான் எடிட்டர் இன் சீஃப். ஏஐய ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் மாதிரி தான் பார்க்கணும். ஒரு விஷயத்த எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையா? பரவாயில்ல, அவுட்லைன் கேளுங்க. அதை வச்சு ஒரு ரஃப் டிராஃப்ட் உருவாக்க சொல்லுங்க. ரொம்ப சிக்கலான விஷயத்த எல்லாருக்கும் புரியற மாதிரி எளிமையாக்க சொல்லுங்க. இல்ல ஒரு இமெயிலோட டோனை மாத்த சொல்லுங்க. ஆனா கடைசி முடிவு, இறுதி திருத்தம் எல்லாமே உங்க கையில தான் இருக்கணும். பாருங்க, ஏஐ முதல் 80% வேலையை டக்குன்னு முடிச்சு கொடுத்துரும். ஆனா அந்த கடைசி 20% இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் மேட்ரே இருக்கு. உங்க வியூகம், உங்க நுணுக்கமான பார்வை, உங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இதுதான் உங்களை மத்தவங்கள்ல இருந்து தனியா காட்டும். இப்போ நாம கடைசி ஆனா ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்கில்லுக்கு வந்திருக்கோம். டேட்டா பாதுகாப்பு பத்தின விழிப்புணர்வு. இதை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா உங்க கம்பெனில நீங்க ஒரு நம்பிக்கையான பொறுப்பான நபர்னு பேர் எடுப்பீங்க. இது ஒரு சிம்பிளான டிராஃபிக் லைட் சிஸ்டம். பச்சானா பொதுவான தகவல்கள், புது ஐடியாக்கள் மாதிரி சேஃபான விஷயங்கள். மஞ்சள்னா கம்பெனிக்கு உள்ள இருக்கிற தகவல்கள், ஆனா எந்த பேரும் நம்பரும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். சிவப்பு, இது ரொம்ப முக்கியம். கஸ்டமர் லிஸ்ட், கம்பெனி ஃபைனான்ஸ், பாஸ்வேர்ட், இதையெல்லாம் ஒரு காரணத்துக்கும் ஏஐல போடவே கூடாது. நெவர். இந்த 3 பழக்கத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, நீங்க சேஃபா இருக்கலாம். முதல்ல, எதையாவது பேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிங்க. இது பச்சையா மஞ்சளா சிவப்பான்னு மனசுக்குள்ள பிரிச்சு பாருங்க. 2வது, தேவைப்பட்டா எல்லா பர்சனல் தகவல்களையும் நீக்கிடுங்க. 3வது, நீங்க யூஸ் பண்ற ஏஐ டூல் உங்க டேட்டாவை ட்ரைனிங்க்கு பயன்படுத்துகான்னு செட்டிங்ஸ்ல ஒரு தடவை செக் பண்ணுங்க. அடுத்த இன்டர்வியூல உங்களுக்கு ஒரு சூப்பர் டிப். சும்மா கேஷுவலா சொல்லுங்க, நான் எந்த ஏஐ டூலை யூஸ் பண்றதுக்கு முன்னாடியும் அதோட டேட்டா பாலிசியை செக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவேன்னு. அவ்வளவுதான். இதை சொன்னீங்கன்னாலே 90% பேரை விட நீங்க தனிச்சு தெரிவிங்க. சரி, இதெல்லாம் கேட்க சூப்பரா இருக்கு. ஆனா இன்னைக்கு இதை எப்படி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறது? ஏன்னா செஞ்சு பார்த்தாதான் எல்லாம் புரியும். 3 சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க.
1. நீங்க கடைசியா அனுப்புன ஒரு இமெயில ஏஐல போட்டு இதை இன்னும் சிம்பிளா தெளிவா மாத்துன்னு கேளுங்க. 2. அடுத்த தடவை ஏதாவது எழுதும்போது முதல்ல ஏஐ கிட்ட 3 விதமான அவுட்லைன் கேட்டு அதுல பெஸ்டானதை எடுங்க. 3. இப்போ நீங்க யூஸ் பண்ற ஏஐ டூலோட செட்டிங்ஸை திறந்து பாருங்க, உங்க டேட்டாவை அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க யூஸ் பண்ற ஏஐ உங்க டேட்டாவை ட்ரெய்னிங்க்கு பயன்படுத்துதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்க 90% ஜனக்கிட்ட ஒருபடி மேல இருக்கீங்கன்னு அர்த்தம். பாருங்க எவ்ளோ சிம்பிளான விஷயம், ஆனா எவ்ளோ பவர்ஃபுல். சரி, நாம இவ்ளோ நேரம் பேசினதோட சாராம்சம் இதுதான். 4 பாயிண்ட் தான். மனசுல வச்சுக்கோங்க. ஏஐய ஒரு ஜூனியர் எம்ப்ளாயி மாதிரி நடத்துங்க, கூகுள் மாதிரி இல்ல. நீங்க தான் எடிட்டர், ஏஐய கண்மூடித்தனமா நம்பாதீங்க. டேட்டா பாதுகாப்பை கடைபிடிச்சு ஒரு நம்பிக்கையான ஆளா மாறுங்க. கடைசியா, போர் அடிக்கிற வேலைகளை ஏஐக்கு கொடுங்க, முக்கியமான மனுஷங்க செய்ய வேண்டிய வேலைகளை இல்ல. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க வேலையில ரொம்ப போர் அடிக்கிற எந்த வேலைய முதல்ல ஏஐ கிட்ட கொடுத்துட்டு உங்க நேரத்தை முக்கியமான அதிக மதிப்புள்ள வேலைகள்ல முதலீடு செய்ய போறீங்க? யோசிங்க. ஏன்னா இந்த ஒரு சின்ன முடிவு தான் உங்க கெரியரோட பெரிய திருப்புமுனையா இருக்கலாம்.